ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்றைய பங்குச்சந்தை நகர்வுக்கான காரணங்கள் மற்றும் முக்கிய நிறுவனங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட், ஸ்டாக் ஃபில்ட், போனஸ், அப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியுடைய குவார்டர்லி ரிசல்ட் வந்திருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல முழுவதும் தெளிவாக பார்ப்போம். இந்திய பங்குச்சந்தையான பல நாட்களுக்கு பிறகு இந்திய பங்குச்சந்தை வர்த்தகம் ஸ்டார்ட் ஆன இருந்து முடியும் வரை முழுமையாக காளைகளின் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. போலீஸ் மோட்ல இருந்துச்சு. நிப்டி 50 குறியீடு 1.09% உயர்ந்து 24,334 என்ற புள்ளியில் வலுவாக நிறைவடைந்தது. வர்த்தகத்தின் போது அது தனது முக்கிய ரெசிஸ்டன்ஸான 24,150 மற்றும் 24,250 ஆகிய புள்ளிகளை நல்லா கடந்து ஏறியது. அதே நேரத்துல முதலீட்டாளர்களுடைய போர்ட்போலியோ நிப்டி குறியீடு 1% மேல உயர்ந்திருந்தாலும் பெரும்பாலான ரீட்டைலர்ஸ் இன்வெஸ்டர் போர்ட்போலியோக்கள் பெரிய லாபத்தை காட்டாமல் பிளாட்டாகவோ அல்லது நஷ்டத்திலோ முடிந்திருக்க அதிக வாய்ப்பு இருந்தது. காரணம், இந்த ஒட்டுமொத்த சந்தை ஏற்றத்திற்கும் HDFC பேங்க், ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோட்டாக் மஹிந்திரா போன்ற முன்னணி தனியார் பங்குகளும் ஐடி மற்றும் ஆட்டோத்துறை பங்குகளுமே மட்டுமே காரணமாக இருந்தன. மேலும் மாலையில நிதி முடிவுகள் வெளியாக இருந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட பங்கும் 2% மேல உயர்ந்தது. ஆனால் சில்லறை முதலீட்டாளர்கள் அதிகம் வைத்துள்ள மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் நிறுவன பங்குகளை உள்ளடக்கிய நெக்ஸ்ட் 50 மற்றும் நிப்டி மிட் கேப் 100 எல்லாமே சரிவை சந்தித்தன. 0.41% சரிவை சந்தித்து முடிந்தன. இதே நேரத்தில் உலகளாவிய சந்தைகளின் வீழ்ச்சி. ஆனா இந்தியாவுக்கு கிடைத்த சாதகத்தை பத்தி பார்ப்போம். அமெரிக்காவின் நாஸ்டாக் மற்றும் இதர ஆசிய சந்தைகளான ஜப்பான், சீனா, தைவான் மற்றும் தென்கொரியா ஆகியவை மிக மோசமான அசுர வீழ்ச்சியை சந்தித்தன. உலக சந்தைகளின் சரிவு விகிதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே நாளில் ஜப்பானின் நிக்கி குறியீடு -4% சரிந்தது. சீனா சந்தையில் 5.5% வரையும், KRX தென்கொரியாவின் குறியீடு 7% வரையும், தைவான் சந்தையும் கடுமையான சரிவை சந்தித்து முடிந்தன. இந்த சரிவுக்கான முக்கிய காரணங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த 1.5 ஆண்டுகளாக 2024 முதல் 2026 ஆரம்பம் வரை உலக சந்தைகள் அனைத்துமே செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI, செமிகண்டக்டர் மற்றும் டேட்டா சென்டர் போன்ற தொழில்நுட்பங்களில் அதிக எதிர்பார்ப்புகளால் மிக அதிகமாக ஏறி இருந்தன. தற்போது அந்த எதிர்பார்ப்பு குறைந்து வருவதால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் FI அந்த சந்தையில் இருந்து தங்களது முதலீடுகளை வேகமாக திரும்ப பெற்று வருகின்றன, வெளியே எடுக்கின்றனர். இந்தியாவுக்கு ஏன் லாபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடந்த 2 ஆண்டுகளாக இந்திய சந்தையானது பெரிய அளவில் ஏற்றம் இல்லாமல் ஒரு ரேஞ்ச் பவுண்டிலே குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இருந்தது. ஆனால் இந்திய நிறுவனங்களில் காலாண்டு நிதி முடிவுகள் தொடர்ந்து சிறப்பாக வந்து கொண்டு இருக்கின்றன. இதனால் உலகளாவிய புரோக்கரேஜ் நிறுவனங்கள் முன்பு இந்திய சந்தைக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் என்ற கூறிய நிலை மாறி தற்போது சரியான மதிப்பீட்டில் இருப்பதாக கருதுகின்றன. இதன் காரணமாக பிற ஆசிய சந்தைகளில் இருந்து எடுக்கப்படும் வெளிநாட்டு பணம் தற்போது இந்திய சந்தையை நோக்கி சிறிதாக வர தொடங்கி உள்ளது. இது ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. முக்கியமான எடுத்துக்கிட்டீங்கன்னா பாண்டி ஆக்சைடு அண்ட் கெமிக்கல், போடி ஆக்சைடு கெமிக்கல் என்ற நிறுவனம் ஸ்டாக் ஃபில்ட் அறிவிச்சிருக்காங்க. இந்த நிறுவனம் தனது பங்குதாரர்களுக்கு ஸ்டாக் ஃபில்ட் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன்படி தற்போது 5 ரூபாக இருக்கும் முகமதிப்பானது
ரூபாக குறைக்கப்பட வாய்ப்புள்ளது. பங்குகள் மாறு வீதம் இந்த அறிவிப்பின்படி தகுதியுள்ள பங்குதாரர்களிடமிருந்து இருக்கும் ஒவ்வொரு 2 பங்குகளும் 5 பங்குகளாக மாறும். உதாரணத்திற்கு நம்மளிடம் 4 பங்குகள் இருந்தால் அது 10 பங்குகளாகவும் 10 பங்குகள் இருந்தால் 25 பங்குகளாகவும் அதிகரிக்கும். இதுக்கான எக்ஸ்டேட் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை என்பதால் இந்த பங்கு ஸ்டாக் பிரிப்பு சலுகை பெற விரும்பும் முதலீட்டாளர்கள் திங்கட்கிழமை அதற்கு முன்பாக இன்றைய பங்குகளை வாங்கி இருக்க வேண்டும். கடந்த 4 ஆண்டுகளாக கெமிக்கல் துறையை சார்ந்த தீபக் நைட்ரேட், ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ், அல்கைல் அமைன்ஸ் போன்ற முன்னணி நிறுவன பங்குகள் சரிவை சந்தித்து எதிர்மறையான வளர்ச்சியை தந்த வரும் வேளையில் இந்த நிறுவனம் மட்டும் விதிவிலக்காக திகழ்ந்தது. கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் 38% வளர்ச்சியும் கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 750% பிரமாண்டமான லாபத்தையும் இது முதலீட்டாளர்களுக்கு அளித்துள்ளது. 2023 பட்டியலிடப்பட்டதில் இருந்தே இதன் நிதிநிலை முடிவுகள் எவ்வித தொய்வும் இல்லாமல் சந்தையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதனாலவே இந்த பங்கானது நல்ல ஒரு ஏற்றத்தை சந்தித்தது. பாலிகேப் இந்தியா லிமிடெட் ஆனது ப்ராஃபிட் புக்கிங்காக நடக்குதுங்க. நிதி முடிவுகளும் சரிவும் நிறுவனத்தின் முதல் காலாண்டு முடிவுகள் சந்தை எதிர்பார்த்தை விட மிக சிறப்பாக வலுவாக வந்து உள்ளன. இருப்பினும் முடிவுகள் வெளியான பிறகு பங்கின் விலை சுமார் 4% ஆனது சரிவை சந்தித்தது. முதலீட்டாளர்களிடையே ஏன் என்று கேள்வியை எழுப்பியுள்ளது. சரிவுக்கான காரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சமீபத்த மாதங்கள பாலிகை பங்கு வெறும் 2 முதல் 3 மாத இடைவெளியில் 47% வரை உயர்ந்தது. தனது வாழ்நாள் உச்சமான 10,000 தாண்டியது. எனவே இவ்வளவு பெரிய ஏற்றத்திற்கு பிறகு சந்தையின் இயல்பாக ப்ராஃபிட் புக்கிங் காரணமாகவே தற்போதைய 12% சரிவு ஏற்பட்டுள்ளது. இது தற்காலிகமானது என்பதால் முதலீட்டாளர்கள் பதற்றம் அடைய இந்த பங்கு கூட தேவையில்லை. அதே நேரத்தில் புரோக்கரேஜ் நிறுவனம் ஜெப்பரீஸ் இந்த பங்கிற்கு பையிங் ரேட்டிங் வழங்கி தற்போது உள்ள விலையில் இருந்து 20% உயர்வாக 11,100 வரை செல்ல வாய்ப்பு உள்ளதாக இலக்கு நிர்ணயித்துள்ளது. அதே போல கட்ச் எஸ்பிசி நிறுவனம் பையிங் ரேட்டிங் கொடுத்து 10,160 வரை உயரும் என கணித்து உள்ளது. நெட்வொர்க் டெக்னாலஜி சர்வதேச சந்தையின் தாக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சந்தை செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு மையங்கள் அதாவது டேட்டா சென்டர் சார்ந்த பிரிவில் இயங்கும் இந்த நிறுவனத்தின் பங்குகள் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் சுமார் 17% சரிவை சந்தித்துள்ளன. எனது எதிர்பார்ப்பு இன்னமும் இதுல இருந்து ஒரு 20% சரிவுன்னு சொல்லி என்னோட தனிப்பட்ட எதிர்பார்ப்பு. ஓகே, இப்போதைக்கு 17% சரிவை சந்தித்துள்ளன. உலகளாவிய சூழல்கள் அமெரிக்காவின் நாஸ்டாக் மற்றும் ஜப்பான், சீனா, தைவான், தென்கொரியா போன்ற சர்வதேச சந்தைகளின் AI தொழில்நுட்பத்தின் மீதான அதீத எதிர்பார்ப்பு சற்றே குறைந்து வருகிறது. இதனால் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் FI ஆனது தங்களது நிதியை திரும்ப பெற்று வருகின்றன. இதன் தாக்கமே நெட்வொர்க் பங்கிற்கு சரிவுக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்த சரிவையும் கடந்த ஓராண்டில் இப்பங்கு 118% லாபத்தை வழங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. AI-னால பல நிறுவனங்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் வெளிநாட்டு சந்தையில் ட்ரேட் ஆகிருக்கக்கூடிய அமெரிக்கா, நாஸ்டாக்கு, தென்கொரியா, ஜப்பானு, தைவான் போன்ற ப்ராஃபிட் புக்கிங் மிக பெரிய சரிவை சந்தித்து வருகின்றன. அதே போல நம்ம நாட்டிலேயும் உள்ள இந்த AI செமிகண்டக்டர் பங்குகள் ஏற்கனவே நல்ல வளர்ச்சியை பதிவு செய்து விட்டன.
ராபிட் புக்கிங் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னாக வேணும்னாலும் நம்ம நாட்டுல உள்ள செமிகண்டக்டர் நிறுவனம், நம்ம நாட்டு இப்பதான் அடியே எடுத்து வைக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வந்து இல்ல ஏதோ ஒரு செய்தி வந்து அந்த நிறுவனம், அதை சார்ந்த நிறுவனங்கள் கடந்த 1.5 வருஷமா நல்ல ஏற்றம் கொடுத்து வச்சு திரும்பவும் இறக்க வரும் சொல்லி எனது தனிப்பட்ட எதிர்பார்ப்பு. ஆர்விஎன்எல் ஆர்விஎன்எல் பொதுத்துறை நிறுவனமான ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் ஆனது கோவா மாநில அரசாங்கத்துடன் ஒரு முக்கிய கூட்டணியை அமைத்துள்ளது. இதன் மூலம் கோவா மாநிலத்தில் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் அனைத்து ரயில்வே உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகளையும் ஆர்விஎன்எல் நிறுவனம் முன்னின்று நடத்தும். பொது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒட்டுமொத்த ரயில்வே துறை பங்குகளும் கடுமையான சரிவை சந்தித்து வருகின்றன. ஆர்விஎன்எல் உச்சத்திலிருந்து சுமார் 64% வரை சரிந்து உள்ளது. இருப்பினும் இவை அரசு நிறுவனங்களாக இருப்பதால் 2029 பொது தேர்தலுக்கு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது 2027 இறுதிக்குள் ஆர்விஎன்எல், ஐஆர்எஃப்சி போன்ற பங்குகள் மீண்டும் அசுர வேகத்தில் மீண்டு எழ வாய்ப்பு உள்ளன. மூவ்மெண்ட் ட்ரேடர் இந்த வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு உள்ள ஃபார்மெட் வரும்போது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க மூவ்மெண்ட் ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து காலாண்டு முடிவுகள், முதல் காலாண்டு நிதி முடிவுகள் எந்த ஒரு பெரிய முன்னேற்றமும் இல்லாமல் சுமாராகவே இருக்குங்க. இது வெவ்வேறு கணிப்புகளும் சொல்லுறாங்க. இந்த முடிவுகளை தொடர்ந்து நவமுகா நிறுவனம் பையிங் ரேட்டிங் வழங்கி தற்போதைய விலையை விட 7% உயர்வாக 590 ரூபாய் வரை செல்லும் சொல்லியிருக்கு. ஜெப்பரிஸ் நிறுவனம் இதற்கு அண்டர் பெர்ஃபார்ம் நெகட்டிவ் ரேட்டிங் கொடுத்து பங்கு விலை 16% வரை சந்தித்து 450க்கு வரக்கூடும் என்று எச்சரித்துள்ளது. இதனால் விப்ரோ பங்கு விலை பலவீனம் காணப்படுகிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றதுனால. அப்புறம் கட்சி ஏஎல் நிறுவனம் வந்து டிவிடன் ஃபைனல் டிவிடன் அறிவித்திருக்காங்க. கட்சி ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் நிறுவனமானது சந்தை முடிந்த பிறகு தனது பங்குதாரர்களுக்கு பங்கு ஒன்றுக்கு 10 ரூபாய் இறுதி லாப பங்கு வழங்குவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. முகமதிப்பீடுடன் ஒப்பீடு பண்ணும்போது பொதுவாக டிவிடன் என்பது பங்குகளின் ஃபேஸ் வேல்யூ அடிப்படையிலே கணக்கிடப்படும். கட்சி ஏஎல் பங்கின் முகமதிப்பு 5 ரூபாய் என்பதால் இந்த 10 ரூபாய் டிவிடன் என்பது முகமதிப்பின் மீது 200% டிவிடன் ஆகும். இதற்கான அதிகாரப்பூர்வ ரெக்கார்டு டேட்டு பின்னர் அறிவிக்கப்படும். தற்போது இப்பங்கு 4500 என்ற மிக முக்கியமான எல்லை புள்ளியில் வர்த்தகத்தை நிறைவு செய்து உள்ளது இன்று. அதாவது முகமதிப்புப்படி கணக்கு பண்ணி பார்க்கும்போது 10 ரூபாங்கிறது 200% இருக்கும். அப்புறம் ரிலாஸ்கோ பேரு நம்ம வாகனப்பட்டு முதலீடு பண்ணி இருக்கக்கூடிய நிறுவனம் நினைக்கிறேன். 2011 இருந்து 2021 வரை 10 ஆண்டுகளில் முதலீட்டாளர்களுக்கு 460 ரூபாய் இருந்து நல்ல 10,000% மேக லாபத்தை வாங்கி வழங்கிய ரிலாஸ்கோ நிறுவனம் அதன் பிறகு ரஷ்யா உக்ரைன் போரின் காரணமாக நிறுவனத்தின் ஏற்றுமதி சரிந்து கச்சா குரூடாயில் பொருட்கள் மூலம் விலைகள் உயர்ந்ததால் பங்கு விலை 900 வரை சரிந்தது. தற்போது கடந்த மார்ச் மாதத்தில் தொட்ட குறைந்தபட்ச விலையில் இருந்து இப்பங்கானது தற்போது 84% முதல் 85% வரை மிக வேகமாக மீண்டு உள்ளது. கடந்த 4ஆம் காலாண்டு குவார்ட்டர் 4 முடிவுகள் நிறுவனத்திற்கு சாதகமாக அமைந்தது இந்த திடீர் ஏற்றத்திற்கு காரணமாகும். வரவிருக்கும் முதல் காலாண்டு முடிவுகள் நன்றாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பில் சந்தை இப்பங்கை முன்கூட்டியே தயார் செய்து வருகிறது, அதாவது ஏற்றம் கண்டு வருகிறது. இதெல்லாம் நிறுவனங்களுடைய செய்திகள். இப்போ ரிலையன்ஸை பார்த்துருவோம். பாலிக்க பார்த்தாச்சு, வர மாட்டேங்குது.
திங்கட்கிழமை பங்குச்சந்தை எப்படி இருக்கும் என்பதை பகுப்பாய்வதற்கு செய்வதற்கு முன் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் முடிவுகளை பார்ப்பது மிகவும் அவசியம்தான். அது வெயிட்டேஜ் உள்ள பங்கு. ரிலையன்ஸ் முடிவுகள் வெளியான அதே காலகட்டத்தில் நாளைக்கு சனிக்கிழமை 5 பெரிய வங்கிகள் உட்பட 6 முதல் 7 வங்கிகளின் நிதி முடிவுகளும் அடுத்தடுத்து வெளியாக உள்ளன. இத்தகைய முக்கிய நிறுவனங்களின் முடிவுகள் அடுத்தடுத்து வருவதால் திங்கட்கிழமை சந்தையில் நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியில் இதன் தாக்கம் கணிசமாக இருக்கும் என்பது எதிர்பார்ப்பு. ஜியோ பினான்சியல்ஸ் தந்த ஆரம்ப கட்ட பலம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் நிறுவனத்தின் பங்குகள் முடிவில் வெளியாவதற்கு முன்பே சுமார் 2.5% வரை உயர்ந்து இருந்தன. இதற்கு முக்கிய காரணம் அதற்கு முந்தைய நாள் வெளியான ஜியோ பினான்ஸ் நிறுவனத்தின் சிறப்பான நிதி முடிவுகள் ஆகும். ஜியோ பினான்ஸ் நிறுவனத்தின் நுகர்வோர் கடன்கள் கன்சூமர் லோன்ஸ் ஆனது முந்தைய காலாண்டை விட 2 மடங்காக அதிகரித்து உள்ளன. இந்த கடன்கள் அனைத்தும் பஜாஜ் பைனான்ஸ் போல பொதுவான கடன்கள் அல்லாமல் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் சொந்த தயாரிப்புகள் வாங்குவதற்காக நுகர்வோருக்கு வழங்கப்பட்டவை ஆகும். இதன் மூலம் ரிலையன்ஸ் தயாரிப்புகளின் விற்பனை சேல்ஸ் கணிசமாக உயர்ந்து உள்ளது என்பது தெளிவாகிறது. அதாவது பஜாஜ் பைனான்ஸ் மற்ற பைனான்ஸ்லாம் அடுத்த நிறுவனத்துக்கு கன்சூமர் லோன் கொடுக்கும். ஆனா ரிலையன்ஸ் ஜியோ பைனான்ஸ் அவங்க சொந்த தயாரிப்புல கூட நிறுவனங்களுக்கு லோன் கொடுத்ததுனால அவர்களுடைய தயாரிப்பு நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சேல்ஸும் அதிகமா உயர்ந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சந்தையை நன்கு அறிந்த முதலீட்டாளர்கள் இதனை முன்னரே கணித்து பங்குகளை வாங்கியதால் ரிலையன்ஸ் பங்கு விலை முன்கூட்டியே உயர்ந்தது. ஆமா, நம்ம வாங்கல, நம்ம நேற்று வீடியோ போடல, வெளியில போனதுனால. ரிலையன்ஸ் நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்த ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட்டை பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த நிறுவனத்தின் டேட்டாவை பார்க்கும்போது தற்போதைய கடினமான பொருளாதார சூழலிலும் முடிவுகள் மிக சிறப்பாக வந்துள்ளன. சேல்ஸ் குரோத் கடந்த ஆண்டின் இதே காலாண்டுடன் அதாவது இயர் ஆன் இயர் ஒப்பிடும்போது நிறுவனத்தின் விற்பனை 20% என்ற சிறப்பான வளர்ச்சியை பெற்றுள்ளது. ஆனால் முந்தைய காலாண்டு கோட்டை ஒப்பிடும்போது சுமார் 5% வளர்ச்சி கண்டுள்ளது. இந்தியாவின் ஜிடிபி இந்த மேல இருக்க இயர் ஆன் இயர் கோட்டை ஓகேங்களா? இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சியில் 8% என்ற அளவில் இருக்கும்போது ரிலையன்ஸ் போன்ற ஒரு மாபெரும் நிறுவனம் காலாண்டுகள் அடிப்படையில் 5% வளருவது மிக சிறந்த குறியீடாகும். இது இந்தியாவுடைய பொருளாதாரத்துல முக்கியமான நிறுவனம். அப்புறம் செலவுகள் மற்றும் லாபம் எக்ஸ்பென்ஸ் அண்ட் மார்ஜின் எடுத்துக்கிட்டீங்கன்னா கச்சா பொருட்கள் மற்றும் இதர உள்ளீட்டு செலவுகள் இன்புட் காஸ்ட் ஆனது கடந்த மார்ச் காலாண்டு போலவே இந்த ஜூன் காலாண்டிலும் மிக அதிகமாகவே இருந்தன. இன்புட் காஸ்ட் பொதுவாகவே இத்தகைய சூழலில் நிறுவனங்களின் லாப மார்ஜின் ஆனது சுருங்கும், மார்ஜின் ஆனது குறையும். ரிலையன்ஸ் தனது லாப வரம்பை சுருங்க விடாமல் திறம்பட தக்க வைத்துள்ளது. வரி மற்றும் இதர சேமிப்புகள் தேர்தல் முடிந்த பிறகு சில கூடுதல் எக்ஸஸ் டியூட்டி அரசாங்கம் குறைத்தது. இந்த வரி குறைப்பு ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு சாதகமாக அமைந்தது. அதன் செலவினங்களை குறைக்க உதவியது. இந்த எக்ஸஸ் டியூட்டி குறைவினால முந்தைய காலாண்டை விட இந்த முறை வரி சலுகை செலுத்துக டேக்ஸ் சற்று அதிகரித்திருந்தாலும் நிறுவனத்தின் நிகர லாபம் நெட் ப்ராஃபிட் காலாண்டு அடிப்படையில் சுமார் 10 முதல் 12% வரை உயர்ந்து உள்ளது. நிகர லாபம் போட்டல. ஆயினும் கடந்த ஆண்டின் இதே காலாண்டு ஒப்பிடும்போது நிகர லாபத்தில் சுமார் 20% சரிவை சந்தித்துள்ளது. இயர் ஆன் இயர் ஒப்பிடும்போது 20% சரிவை சந்தித்துள்ளது. அதாவது டெப்ட் கடன் அளவுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறுவனத்தின் நீண்ட கால லாங் டேர்ம் டெப்ட் அதிகரித்துள்ளன. ஆனால் கடன் சேவை
பாதுகாப்பு வீத டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ மற்றும் வட்டி சேவை பாதுகாப்பு வீத இன்ட்ரெஸ்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ ஆகியவில் சற்று தொய்வு ஏற்பட்டுள்ளது. இதனால் சந்தை வல்லுநர்களால் கணிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. டெப்ட் கடன் ஆலைகளிடம் இருந்து பணம் வசூலிக்கும் திறன் டெபாசிட் டர்ன் ஓவர் மேம்பட்டு உள்ளது. நிறுவனத்தின் செயல்பாட்டு லாப வரம்பும் ஆப்பரேட்டிங் மார்ஜின் நிகர லாப வரம்பும் நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் முந்தைய காலாண்டை விட அதிகரித்து உள்ளன. துறை ரீதியான செயல்பாடுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆயில் டு கெமிக்கல் O2C சொல்லுவாங்க. சர்வதேச சந்தையில் எண்ணெய் குருடாயில் விலைகள் அதிகமாக இருந்ததால் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் இந்த பாரம்பரிய வணிகமே நிறுவனத்தின் பெரும்பகுதி விற்பனை மற்றும் லாபத்தை ஈட்டி தந்து உள்ளது. ஆயில் டு கெமிக்கல் பண்ணக்கூடியதுதான். அதே போல மொபைல் கட்டண உயர்வு போன்ற காரணங்களால் டேட்டா பயன்பாடு மாறாமல் இருந்தாலும் நிறுவனத்திற்கு கிடைக்கும் லாப வரம்பு மார்ஜின் அதிகரித்துள்ளது. இதனால் இந்த துறையும் நல்ல பங்களிப்பை வழங்கி உள்ளது. டெப்ட பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் ரிலையன்ஸ் ரீட்டைலர் பொதுவாக முந்தைய காலாண்டு பண்டிகை காலம் என்பதால் சில்லறை வர்த்தகத்தில் விற்பனை அதிகமாக இருந்திருக்கு முந்தைய காலாண்டுல. அதனால் தற்போதைய காலாண்டு முந்தைய காலாண்டுடன் ஒப்பிடுவதை விட கடந்த ஆண்டின் இதே காலாண்டுடன் ஒப்பிடுவதே சரியாக இருக்கும் ரிலையன்ஸ் ரீட்டைலர்ல. அதன்படி பார்க்கும்போது சில்லறை வர்த்தக பிரிவு நல்ல வளர்ச்சி பதிவை செய்துள்ளது. ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது ரிலையன்ஸ் நிறுவனத்தின் 2026 முதல் காலாண்டு முடிவுகள் மிக சிறந்த முறையில் வந்துள்ளன என்பதில் மாற்று கருத்தில்லை. எனினும் இந்த நல்ல முடிவுகளை எதிர்பார்த்து பங்கின் விலை ஏற்கனவே 2% முதல் 2.5% வரை உயர்ந்து விட்டதால் திங்கட்கிழமை சந்தை ஆரம்பிக்கும் போது புதிய முதலீட்டாளர்கள் அவசரப்பட்டு வாங்காமல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். இது சந்தை முடிவுகளை எவ்வாறு எடுத்துக்கொள்ளப் போகிறது என்பதை பொறுத்துதான் வர்த்தக வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்ப ரிசல்ட் ஆனது சந்தையில எப்படி பிரதிபலிக்கும் என்பதை பார்த்துட்டு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதே நேரத்துல சாட்டர்டே நாளைக்கு ஆனது இந்திய பங்கு சந்தை போக்கையை நிப்டி பேங்க் நிப்டி குறியீடுகளை பெருமளவில் தீர்மானிக்கக்கூடிய நாட்டினுடைய முன்னணி தனியார் வங்கிகளான HDFC வங்கி, ICICI வங்கி மற்றும் ஆக்சிஸ் வங்கி ஆகியவற்றின் முதல் காலாண்டு நிதி முடிவுகள் சனிக்கிழமை அன்று வெளியாக உள்ளன. இவை திங்கட்கிழமை சந்தை தொடங்கும் போது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் முதலீட்டாளர்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இதே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி எப்படி தெளிவா பார்த்தோமோ அதே போல நாளைக்கோ இல்லை நாளை கழிச்சோ HDFC ICICI பேங்க் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கூடுமான முறையில எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அனலைஸ் பண்ணி அடுத்த வீடியோ பதிவு செய்கிறேன். ஏன்னா முக்கியமான வெயிட்டேஜ் உள்ள நிறுவனங்களுடைய ரிசல்ட் வரப்போகுது. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எல்லாம் பேங்கிங் வர்றதுனால காசா வேலையெல்லாம் பார்க்கணும். ரிலையன்ஸை பொறுத்தளவு நல்லா இருக்கு. டெப்ட் மட்டும் கொஞ்சம் தொய்வு இருக்கு. அதை கவனிக்க வேண்டிய புள்ளி. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் இதை தான் பார்ப்பாங்க. மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணுங்க. நாளைக்கு இந்த HDFC ICICI பேங்க்ல வந்ததுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டை பத்தி நல்லபடியாக போடுவோம், அனலைஸ் பண்ணி போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. இல்ல போடுறது சரியில்லை, ரொம்ப நிறுத்தா போதுன்னு வீடியோவை சொல்லுங்க. நான் வெகுவா சுருக்கி என்னால ஷார்ட்டா சொல்லுறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிறேன். இந்த ரிசல்ட் இதெல்லாம் எங்க எடுக்கிறேன்னா எக்கனாமிக்ஸ் தமிழ் சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குங்க. அந்த வெப்சைட்ல போட்டுதான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் மின்ட்டு கூட அதிகம் பார்க்கறது இல்லை. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொஞ்சம் பார்ப்பேன். பார்த்துக்கிட்டு அப்புறம் இந்த வெளிநாட்டு நிறுவனம் அந்த நிறுவன செய்திகளையும் பார்ப்பேன். பார்த்துட்டு அதுல இருந்து எனக்கு தெரிஞ்சதை எடுத்து வீடியோவாக பதிவு செய்கிறேன். வாழ்க வளத்துடன்.